ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நான் உங்களுக்கே தெரியும், டெய்லி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸோட வருவேன். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம லெவல்ஸை வச்சு நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. எந்த லாட்ஸுக்கும் இங்கே இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றா உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும்ட்டு எந்த வித ப்ராமிஸ் பண்ணவும் நான் இங்கே வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் உங்களோட சிவிக் ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ட்ரேட் எடுங்க. அப்படி இல்லைன்னா இதில் ட்ரேட் எடுக்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஹைலி வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட், உங்களுக்கே தெரியும். ஸோ எஃப்என்டோ எப்போவுமே ஒரு டஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் ரியலாக சொல்கிறேன், உங்களுக்கு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால செபியே சொல்லுது அவுட் ஆஃப் 10, 9 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஐ மீன் 9 ட்ரேடர்ஸ் ஆர் லூசிங் தர் மணி. ஓகே, ஸோ இது வந்து என்னோட டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்டேன். ஸோ நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் நம்ம லெவல்ஸை வந்து டச் பண்ணிட்டு போச்சு. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு பாருங்க, நான் முக்கியமான விஷயம் சொன்னேன். இனிமேல் நான் வந்து உங்களுக்கு டைரக்ஷனும் சொல்லலான் இருக்கேன். ஒரு புது அப்டேட். இனிமேல் நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு டைரக்ஷனில் எவ்வளோ அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது சொல்லலான் இருக்கேன். ஓகே, நான் லெவல்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இன்னிலேருந்து நான் ஒரு டைரக்ஷன் கொடுப்பேன். ஓகே, இதுதானே தெரியல நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைரக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ தட் இதை பாருங்கள், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன். ஓகே, பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் என்ன இருக்க சான்சஸ் ப்ராபபிலிட்டி சொல்கிறோம் பாருங்கள். ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி சி சைடு. திரும்ப சொல்லிட்டேன், ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி சி சைடு இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டுட், கிளியர். ஸோ நீங்கள் மார்க்கெட் புல் பேக் வரும்போது சி சைடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் சொல்லுவேன் எப்போ நீங்கள் புட் சைட் போகலான்னு, அந்த டைம் மட்டும் தான் நீங்கள் வந்து புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவும் சொல்லிட்டேன், நான் லெவல்ஸும் கொடுத்துட்டேன், டைரக்ஷனும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் நீங்கள் லாஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சி சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் என்னோட அனாலிசிஸ் படி சி சைட் ஒரு 80, புட் சைடு ஒரு 20% தான் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி சி சைடு இருக்குது. ஸோ நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ரெண்டுத்திலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கால் சைடு. ஓகே, வாங்க இன்னைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ மேலே இருக்கிற லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் 50 to 461, அதுக்கப்புறம் 50 to 432. எனி டவுட்? அதே மாதிரி டவுன் சைடில் இருக்கிற லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன் சைட் லெவல்ஸ் வந்து 50 to 005 அண்ட் 51,934. ஸோ இந்த ஜோன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். திஸ் இஸ் நோ ட்ரேட் ஜோன். இந்த ஜோனுக்குள்ளே போச்சுன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த ஜோனுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அது லெவல்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். எழுதிக்கோங்க, அப்புறம் நான் சொல்லலைன்னு சொல்லாதீங்க, எழுதிக்கோங்க. டன். ஸோ மார்க்கெட்லாம் கேப் டவுன் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் சப்போஸ் கேப் டவுன் எடுக்குதுன்னா முக்கியமான லெவல் இந்த கீழே இருக்க இந்த ஜோன். இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகணும். ஓகே, மார்க்கெட் மேலே போகணும். இன்னைக்கு கொஞ்சம் மொமெண்டம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா கொடுக்கணும். அப்படி இல்லை நான் சொல்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே வரும், இந்த இடம் சப்போர்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் 069, அதுக்கப்புறம் உங்களுக்கு 189. இந்த 189 போயிட்டு பவுன்ஸ் ஆகி திரும்ப கீழே வந்துட்டு அப்புறம் இந்த பிரேக் ஆகி 290. ஓகே, ஸோ 290க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மேலே இருக்க நம்ம லெவல்ஸ் வரும். ஸோ இதுக்கு மேலே போகும்போது நான் நாளைக்கு என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். பட் நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மூவ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, டன். கிளியர்? பிக்சர் கிளியராக இருக்குதா? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். டன்.
ஸோ சப்போஸ் பை மிஸ்டேக் பை சான்ஸ் மார்க்கெட் இது கீழே கேப் டவுன் ஆயிடுச்சு. ஓகே, பை மிஸ்டேக் எது கீழே, இது கீழே ஆயிடுச்சு 934 கீழே மார்க்கெட்டில் பெரிய கேப் டவுன் ஆயிடுச்சு. இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் கீழே 759 559 ஈவன் 277 வரைக்கும் டவுன் சைடில் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. அதுவும் கண்டினியூஸாக மூவ் ஆகி ஃபாலோ ஆகும். ஏன் நான் சொல்கிறேன், நான் எதை வச்சு நான் டைரெக்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நான் டைரெக்ஷன் நான் சொன்னதில்லை, உங்கள் லெவல்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வாட்டி டைரெக்ஷன் ஏன் கொடுக்குறேன், ஸோ தட் நீங்கள் உங்கள் மைண்டை செட் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் நான் இப்போ எந்த மூவ்ஸ்க்கு போக போகிறேன்ட்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஏன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும்னு சொல்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க டவ் தியரி, எலைட் வேவ்ஸ். ஸோ அவங்களோட தியரி, அவங்களோட வேவ் தியரி படி மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு மொமெண்டம் வரணும், சிஇ சைடு மொமெண்டம். அந்த மொமெண்டம் இது வரைக்கும் போகணும். இது வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு 433 வரைக்கும் போயே ஆகணும், வேறு வழி இல்லை. இதுக்கப்புறம் தான் அடுத்த மொமெண்டம் என்ன நடக்கும், அதாவது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இங்கே இது போனப்போ தான் மார்க்கெட் டிசைட் பண்ணணும், மேலே போகுமா இல்லை பட்டு கீழே வருமா. ஐ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? சப்போஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரைட்டாகவே கேப் அப் எடுத்துருச்சு அப்படின்னா, நல்லா பாருங்கள், ஸ்ட்ரைட்டாகவே கேப் அப் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட்டில் மினிமம் எனக்கு இதான் சொல்லிட்டேன், இந்த லெவல் போகணும்ட்டு. கேப் அப் எடுத்துருச்சுன்னா இந்த லெவல் போகும், போயிட்டு மெதுவாக டான்ஸ் ஆடி கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், கால் சைடை பற்றி யோசிக்காதீங்க. 628க்கு மேலே போனால் தான் கால் சைடு போகணும். இப்போதைக்கு அது சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கேப் அப் எடுத்தாலும் சரி, கேப் அப் சப்போஸ் பை மிஸ்டேக் எடுத்துச்சுன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த மொமெண்டம் இன்னைக்கு கொடுக்கணும். அண்டர்ஸ்டுட்? நல்லா சொல்கிறேன் பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு இங்கே கீழே கேப் டவுன் எடுத்துன்னா சி சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேப் அப் எடுத்துன்னா மேலேருந்து கீழே மொமெண்டம் இது வரைக்கும் வரும், 183 வரைக்கும் வரும். திரும்ப ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு திரும்ப மெதுவாக மார்க்கெட் திரும்பவும் கீழே 52069 வரைக்கும் வரும். ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு இங்கே இந்த இடத்துலேருந்து ஒரு மொமெண்டம் கொடுத்து இது வரைக்கும் உங்களுக்கு இந்த டார்கெட்டை மிக்ஸ் பண்ணாதீங்க. எதுலேருந்து 189லேருந்து அகைன் அப் டு 432 வரைக்கும் மிக்ஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐ கேனாட் ஹெல்ப் யூ. ஓகே, தட்ஸ் இட், சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ வாங்க நிஃப்டியில் சொல்லுவோம். நிஃப்டிலையும் அதே தான் நான் சொல்கிறேன். நிஃப்டியில் பட் ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்சஸ். நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நான் ஒரு கேப் அப். ஸோ நிஃப்டிலாம் கொஞ்சம் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ரைட்? நல்லா பாருங்கள், நிஃப்டியும் அதே சேம் தான். நிஃப்டிலையும் நீங்கள் சிஇயில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சிஇயில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே போயிட்டு இது வரைக்கும் நீங்கள் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எது வரைக்கும் 324லேருந்து 435 வரைக்கும். ஓகே, 435 இதோட மேலே இருக்க ஜோன்ஸ் வேணால் எழுதிக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. 24,505 to 24,471. அதே மாதிரி டவுன் சைட் பார்த்துக்கோங்க. 24,163 to 24,134. ஸோ பை மிஸ்டேக் மார்க்கெட் டவுன் ஆனாலும் சரி, கேப் டவுன் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வெறும் கால் சைடாக தான் இருக்கணும். திரும்ப சொல்லிட்டேன், சிஇ சைடு ரெண்டுத்துக்குமே இன்னைக்கு சிஇ சைடு ஃபோக்கஸ். சிஇ சைடு ரெண்டுத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து சிஇ சைடு போகும், அப்படியே சைடு வைஸ் தான் இருக்கும். இந்த இதுக்குள்ளே தான் இருக்கணும் மார்க்கெட், வேறு எங்கேயும் போகாது, உங்களுக்கே தெரியும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, மார்க்கெட்டில் ஒரு சைட்வைஸ் மொமெண்டம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் அந்த சைட்வைஸ் மொமெண்டம் எப்படி இருக்குன்னா, இந்த டார்கெட் போயே ஆகணும். அது எப்போ போகும், இன்றைக்கி கூட போகலாம். பட் அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, என்ன டவுட் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 பாக்ஸ் சொல்லிட்டேன். பை மிஸ்டேக் மார்க்கெட் இதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் சிஇ சைடு போகலாம். ஆனால் நான் வந்து போக மாட்டேன், எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஏன்னா பிகாஸ் இதுதான் உங்களோட ஆல் டைம் ஹை. ஸோ ஆல் டைம் ஹைனால மேபி இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே வருதுன்னா தட் டைம் யூ கேன் பிளான் ஃபார் புட் சைட். இப்போதைக்கு நீங்கள் கால் சைடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரைட்? அதே மாதிரி சப்போஸ் பை மிஸ்டேக் மார்க்கெட் நம்மளோட டவுன் ஏரியாவை உடைச்சிருச்சு, எது வரைக்கும் வரும்?
ஓகே, டவுன் ஏரியா உடைச்சிருச்சு, எது வரைக்கும் வரும். ஸோ உடைச்சதுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இதை உடைச்சிருச்சுன்னா பை மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் டார்கெட் 059, இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ரிட்டர்ன் போகும். அப்படி இல்லைன்னா செகண்ட் டார்கெட் 23,988, இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகே ஆகணும். ஏன்னா பிகாஸ் நான் திரும்பவும் சொல்லிட்டேன், மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனால் தான் மார்க்கெட்டில் அடுத்த மூவ்ஸ் என்னன்னு தெரிய வரும். ஸோ அதுதான் இதோட இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் இதுலேயும் பாருங்கள், சி சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட். ஓகே, ப்ராஃபிட் எடுத்தாலும் லாஸ் எடுத்தாலும் நோ ப்ராப்ளம், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே 24 hours 24/7 ப்ராஃபிட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் 24/7 லாஸ்லேயே இருக்க மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you soon. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் கால் சைடு. திரும்ப சொல்லிட்டேன், பேங்க் நிஃப்டியும் கால் சைடு, நிஃப்டியும் கால் சைடு. ஸோ கீழே வரும்போது உடனே கால் சைடுனா மேலேயே ஓப்பன் ஆகாமல் சர்ன்னு கால் போகாதீங்க. மேலே ஓப்பன் ஆனாலும் ஒரு வாட்டி கீழே புல் பேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கரெக்டான ஒரு நல்ல கேண்டில், என்கல்ஃபிங் கேண்டில், இல்லை எனக்கு பிடிச்ச கேண்டில்லாம் நான் ஆல்ரெடி எத்தனை வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக அது கீழே சின்னோண்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பெரிய டார்கெட்டுக்கு எய்ம் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ஸ்லோவாக மேலே போகும். இந்த மார்க்கெட் இது மேலே இன்னைக்கு ஃபுல் டே மொமெண்டம் கொடுக்கணும்னா மார்க்கெட்டில் மேபி நிஃப்டி கேப் டவுன் ஆகிட்டு கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, திரும்ப சொல்கிறேன், மேபி நிஃப்டி கேப் டவுன் ஆகிட்டு கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இதுக்கு கீழே உடஞ்சிதுன்னா பை மிஸ்டேக் உடச்சி இங்கே இந்த நம்ம லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மட்டுமே தான், அதாவது இதில் 24,163 24,134 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து 24,059 988 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. சம்டைம் 059 வந்து பவுன்ஸ் ஆயிரும், 988 கூட வந்து பவுன்ஸ் ஆயிரும். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ see you all, bye and happy trading. அண்ட் நம்ம ஆல்ரெடி கோர்ஸை பற்றி சொல்லியிருக்கோம், யாரால இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ப்ரொஃபஷனல்ஸ், இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நான் அது லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அங்கே போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் யூ கோ த்ரூ, அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் உங்களை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை என்ன சஜஷன் உங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ மார்க்கெட் முடியட்டும், இன்றைக்கி எப்படி இருக்கும் போது பார்த்தேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.